Hi friends, welcome back to Riya's Media. நான் உங்கள் சகோ கங்கா சீதாராமன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டிஃபன் ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து நொய் உப்புமாங்க. சில பேர் அரிசி உப்புமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது நான் நொய்யில் ப்ரிப்பேர் பண்ணதுனால நொய் உப்புமா. நீங்கள் நொய் இல்லை அப்படின்னா அரிசியை உடச்சி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்யலாங்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். நொய் வந்து கல்லரிச்சு வச்சுருக்கோம். அவங்களுக்கு எவ்வளோ நொய் வேணுமோ எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி, தேங்காய் எண்ணெய். ஏன்னா வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி உப்புமாக்கெலாம் தேங்காய் எண்ணெய் தான் பெஸ்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பெருங்காயத்தூள், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காரத்துக்கு தகுந்தப்ப பச்சை மிளகாய், உப்பு, தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுருக்கோம், கருவேப்பிலை. இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இதுக்கு வந்து சைடிஷ் வந்து தேங்காய் சட்னி தான் சூப்பர் மேட்ச். ஸோ தேங்காய் சட்னிக்கு தேவையானதை நான் போட்டிருக்கேன். தேங்காய், பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, உப்பு, பெருங்காயம் போட்டு வச்சுருக்கேன். ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டம்ளர் நொய்க்கு உங்களுக்கு உதிரா உப்புமா வேணும்னா 2 டம்ளர் தண்ணி. நீங்கள் எந்த டம்ளரால் 1 டம்ளர் நொய் அளக்குறீங்களோ அதே டம்ளரால் 2 டம்ளர் விட்டுக்கணும். இல்லை கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் அப்படிங்கிறவங்க நீங்கள் 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது நம்ம குக்கர்லேயே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குக்கர் வச்சுட்டு சூடாகட்டும். குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஹீட் ஆகட்டும். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். உப்புமா தேங்காய் எண்ணெயில் பண்ணுறதுனால மனமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து மோஸ்ட்லி எல்லா உப்புமாவுமே தேங்காய் எண்ணெயில் ட்ரை பண்ணி பாருங்களேன். டேஸ்ட்டும் அந்த ஸ்மெல்லும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த புளிப்பொங்கல், புளி உப்புமா சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து நல்லெண்ணெயில் பண்ணணும். மற்ற எல்லா உப்புமாவுமே நீங்கள் தேங்காய் எண்ணெயில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்களேன். டேஸ்ட் அவ்வளோ கூடுதலாக இருக்கும். நல்லா கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம அடுத்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். செவரணும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா செவரணும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தாளிக்கும் போதே அவ்வளோ வாசனையாக அருமையாக இருக்குங்க. தேங்காய் துருவி வச்சுக்கணும் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சொன்ன மாதிரி ஒரு டம்ளர் நொய்க்கு உங்களுக்கு நல்ல உதிராக வேணும்னா 2 டம்ளர் தண்ணி, இன்னும் கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ கலந்து வச்சுக்கிற நொய்யை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம குக்கரில் தான் டைரெக்டாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து கலந்து வச்சுக்கிற நொய்யை போட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு விசில் போட்டுக்கலாம். உடனே குக்கர் மூடி விசில் போட்டிங்கன்னா எண்ணி 3 விசிலுங்க உதிரா உப்புமா ரெடி ஆகிடும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழையணுன்னா ஒரு 4 to 5 விசில்ஸ் விட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். அது நொய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ குக்கர் வந்து மூடிடலாம். ஸோ மூடி நம்ம உடனே விசில் போட்டுடலாம். 3 விசில்ஸ் தாங்க உங்களுக்கு உப்புமா ரெடி ஆகிடும். எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். விசில்ஸ் விட்டாச்சு. இப்போ எப்படி உப்புமா ரெடியாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி சூப்பராக இருக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பொலன்னு சூப்பரான நொய் உப்புமா ரெடிங்க. நொய்யிலலாம் நீங்கள் அரிசி உடைச்சி ரெடி பண்ணிக்கலாம். சர்விங் பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன்.
ஸோ பாருங்கள், நான் சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். சூப்பரான நொய் உப்புமா ரெடி. அதுக்கு சைடிஷ் தேங்காய் சட்னி ரெடிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த உப்புமா பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.